ஏன் இங்கே வந்தோம்? இந்த இடம் பயமாக இருக்கிறது. நான் சொன்னேன், திரும்பி போகலாம். நில்லுங்கள். அது என்ன சத்தம்? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மூர்த்தி டாக்ஸ். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உங்கள் அறையின் கதவுகள் சரியாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வைக்கும். சில நேரங்களில் நாம் செய்யும் மிகச் சிறிய சத்தம் கூட நமது வாழ்க்கையின் கடைசி சத்தமாக மாறிவிடும். அன்று இரவு வானம் கருமேகங்களால் சூழப்பட்டிருந்தது. நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த அந்த பழைய பிரிட்டிஷ் காலத்து நூலகம் பல தசாப்தங்களாக திறக்கப்படாமல் இருந்தது. அந்த நூலகத்தைச் சுற்றி பல கதைகள் சொல்லப்பட்டன. ஆனால் எதையும் நம்பாத அந்த 4 நண்பர்கள் அர்ஜுன், விக்ரம், ஸ்னேகா மற்றும் திவ்யா ஒரு சவாலுக்காக அங்கே சென்றனர். நள்ளிரவு 1 மணி. இரும்புத் தூண்கள் துருப்பிடித்துப் போயிருந்த அந்த நூலகத்தின் பிரம்மாண்டமான கதவை அர்ஜுன் தள்ளினான். கிரீச் என்ற அந்த நீண்ட சத்தம் அந்த பகுதியின் அமைதியைக் கிழித்தது. உள்ளே நுழைந்ததும் பழைய காகிதங்களின் வாசனையும் மரக்கட்டைகள் அழுகிப்போன நாற்றமும் அவர்களை வரவேற்றன. டேய், இங்க பாருடா, எவ்வளவு புஸ்தகம் என்றான் விக்ரம் ஆச்சரியத்துடன். அவனது குரல் அந்த பெரிய ஹாலில் எதிரொலித்தது. மெதுவா பேசுடா, இங்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்றாள் ஸ்னேகா தன் தோள்களைக் கட்டிக்கொண்டு. அவளுக்கு ஏனோ அந்த இடம் பிடிக்கவில்லை. அவர்களின் டார்ச் லைட் வெளிச்சம் அந்த தூசடைந்த புத்தக அடுக்குகளின் மீது விழுந்தது. அப்போதுதான் அவர்கள் அதை கவனித்தனர். அந்த நூலகத்தின் சுவர்களில் ஒரு விசித்திரமான வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இங்கே மௌனம் மட்டுமே மொழி. சத்தம் போட்டால் சாவு நிச்சயம். திவ்யா ஏதோ ஒரு பழைய புத்தகத்தை எடுக்க முயன்றபோது அவளது கையிலிருந்து ஒரு சிறிய பேனா கீழே விழுந்தது. டக்! அந்தச் சிறிய சத்தம் கேட்ட அடுத்த நொடி நூலகத்தின் மேல் தளத்திலிருந்து ஏதோ ஒன்று குதிக்கும் சத்தம் கேட்டது. அது மனித காலடிச் சத்தம் போல இல்லை, ஏதோ ஒரு மிருகத்தின் நகங்கள் தரையில் உரசும் சத்தம். அர்ஜுன் தன் டார்ச் லைட்டை மேலே திருப்பினான். அங்கே அவர்கள் கண்டது ஒரு மனித உருவம். ஆனால் அதன் முகம் தட்டையாக இருந்தது. அதற்கு கண்கள் இல்லை, மூக்கு இல்லை. ஆனால் அதன் காதுகள் மட்டும் வழக்கத்திற்கு மாறாக பெரிதாக அசைந்து கொண்டே இருந்தன. அதுதான் ஒலி வேட்டைக்காரன். அதற்கு பார்வை கிடையாது, ஆனால் ஒரு சிறு எறும்பின் அசைவை கூட கேட்கும் திறன் கொண்டது. அந்த உருவம் கீழே குதித்து அவர்கள் நின்ற இடத்திற்கு சில அடி தூரத்தில் வந்து நின்றது. அதன் நீண்ட நகங்கள் தரையில் தாளம் போட்டன. அந்த 4 நண்பர்களும் சிலையாக உறைந்து போயினர். அர்ஜுன் தன் நண்பர்களுக்குச் சைகை காட்டினான். யாரும் அசையாதீர்கள், மூச்சு விடாதீர்கள். ஸ்னேகாவின் இதயம் படபடவென்று துடித்தது. அவளது இதயத் துடிப்பு சத்தம் கூட அந்த வேட்டைக்காரனுக்கு கேட்டுவிடுமோ என்ற பயம் அவளுக்கு வந்தது. அந்த உருவம் மெதுவாக தன் தலையை திருப்பி காற்றை முகர்ந்து பார்த்தது. அது சத்தத்தைத் தேடித் தவித்துக் கொண்டிருந்தது. திடீரென விக்ரமின் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போன் அதிர்ந்தது. யாரோ அவனுக்கு அந்த நேரத்தில் போன் செய்திருந்தனர். அந்தச் சிறிய அதிர்வுச் சத்தம் கூட அந்த அமைதியில் இடிமுழக்கம் போலக் கேட்டது. அந்த உருவம் ஒரே பாய்ச்சலில் விக்ரமை நோக்கிப் பாய்ந்தது. விக்ரம் அலறக்கூட நேரமில்லாமல் அந்த உருவத்தின் நகங்களால் இழுத்துச் செல்லப்பட்டான். இருட்டுக்குள் விக்ரமின் இறுதி முனகல் மட்டும் கேட்டது. மீதமுள்ள மூவரும் இப்போது பீதியில் நடுங்கினர். அங்கிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அந்த கதவு வரை செல்ல வேண்டும். ஆனால் இடையில் ஆயிரக்கணக்கான பழைய புத்தகங்கள் சிதறிக் கிடந்தன. ஒரு சிறிய காகிதத்தின் மீது கால் வைத்தால் கூட அந்த வேட்டைக்காரன் வந்துவிடுவான். அவர்கள் ஒவ்வொரு அடியாக மிக மெதுவாக எடுத்து வைத்தனர். ஸ்னேகா ஒரு இடத்தை கடக்கும்போது அவளது துணி ஒரு இரும்பு கம்பியில் மாட்டி கிழிந்தது. அந்த நொடி வேட்டைக்காரன் மீண்டும் தோன்றினான். அது ஸ்னேகாவை நோக்கி பாய்ந்து வந்தது. அர்ஜுன் சமயோசிதமாக தன் கையிலிருந்த டார்ச் லைட்டை தூரத்திலிருந்த ஒரு அலமாரியின் மீது வீசினான். டார்ச் லைட் அலமாரியில் மோதி விழுந்த சத்தம் கேட்டதும் அந்த உருவம் திசை மாறி அந்த அலமாரியை நோக்கி ஓடியது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுனும் திவ்யாவும் ஸ்னேகாவை இழுத்துக்கொண்டு பின் பக்கக் கதவை நோக்கி ஓடினர். மூவரும் எப்படியோ நூலகத்திற்கு வெளியே வந்துவிட்டனர். அந்த பனிமூட்டத்தில் அவர்கள் வேகமாக ஓடித் தங்கள் காரை அடைந்தனர். கார் கதவை சாத்திவிட்டு மூச்சு வாங்கினர். தப்பிச்சோம், எப்படியோ தப்பிச்சோம் என்று அர்ஜுன் ஸ்டீயரிங்கை பிடித்தான். திவ்யா அழுதபடியே, விக்ரம் போயிட்டான் அர்ஜுன்.
அவன் போயிட்டான் என்றாள். அர்ஜுன் காரை ஸ்டார்ட் செய்யப் போனான். அப்போதுதான் அவனுக்கு ஒன்று புரிந்தது. ஸ்னேகா காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஸ்னேகா, நீ ஓகேவா என்று அர்ஜுன் பின்னால் திரும்பிப் பார்த்தான். காரின் மங்கலான லைட் வெளிச்சத்தில் அவன் கண்டது, ஸ்னேகாவின் முகம் இப்போது தட்டையாக மாறியிருந்தது. அவளது கண்கள் மறைந்து போயிருந்தன. அவளது காதுகள் மட்டும் அமானுஷ்யமாக பெரிதாகிக் கொண்டிருந்தன. அவள் மெதுவாகத் தன் வாயைத் திறந்து விக்ரமின் குரலில் பேசினாள். சத்தம் போடாதே அர்ஜுன், அப்புறம் நானும் வேட்டைக்காரனும் உன்னை தேடி வருவோம். அர்ஜுனின் அலறல் சத்தம் அந்த காருக்குள்ளேயே அடங்கிப் போனது. நண்பர்களே, உங்கள் அருகில் இருக்கும் யாராவது திடீரென அமைதியாகிவிட்டால் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். ஒருவேளை அவர்கள் அடுத்த சத்தத்திற்காக காத்திருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.